ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி இந்த வீடியோ ஷாப்பிங் வீடியோவாக தாங்க இருக்க போது. ஆக்சுவலாக இது சனிக்கிழமை பக்ரீத் பண்டிகை அன்னைக்கு 7:30க்கு மேலே எடுத்த விலாக் தான் இது. அவர் வீட்டுக்கு வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்கே கிட்டத்தட்ட 6:30க்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு ரெடி ஆகிட்டு ஒரு 7:30 மணிக்கு தான் நானும் அவரும் வீட்டில் இருந்து கிளம்பணும். கொஞ்சம் அமௌண்ட்டு ஏடிஎம்மில் எடுக்க வேண்டியது இருந்தது. எடுத்துகிட்டு டைரெக்டாக எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஜிஆர்டிக்கு தான் போகணும். மந்த்லி சீட் கட்டுவோம் இல்லைங்களா, அந்த பேமெண்ட்டை பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். நாங்கள் போயிருந்த டைம் ஜிஆர்டியில் கரண்ட்டு இல்லைங்க. நாங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஜிஆர்டி பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய ஜிஆர்டி மாளிகையில் தாங்க இருக்கிறோம். வந்தோம், சீட்டு கட்டிட்டு அங்கேருந்து குயிக்காகவே கிளம்பி வெளியில் வந்துட்டோம். அவர் கட்டுற வரைக்கும் நான் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதோ அவரே கட்டிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் அங்கே இருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் ஒரு 10 நிமிஷம் தான் இருந்திருப்போம் அங்கே, ரொம்ப டைம்லாம் எடுக்கலை. இடுகிடுன்னு சீட்டை கட்டிட்டு நாங்கள் 2 பேருமே அங்கேருந்து வெளியில் வந்துட்டோம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப லேட்டாக தான் கிளம்பி வந்தோம். அதனால் பார்த்திங்கன்னா சாதாரணமாகவே அவர் கூட போகிறப்ப வேலைகளை டக்கு டக்குன்னு முடிச்சிருவார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கூடுதலாக ஒரு 10 நிமிஷம் கூட ஜிஆர்டியில் இல்லை. போகணும், சீட்டு பே பண்ணணும், அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அதே ரோவில் ஜிஆர்டி தங்க மாளிகை இருக்குது இல்லைங்களா, அதே ரோவில் ஒரு 2-3 ஷாப்புக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ராமச்சந்திரா சில்க் இருக்குது. அந்த டெக்ஸ்டைலுக்கு தாங்க இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, எனக்கோ அப்படி இல்லாட்டி என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போகலை. ஒருத்தவங்களுக்கு மேரேஜ், அவங்களுக்கு கிஃப்டாக சாரீ வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி இப்போ சாரியை பார்க்குறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ராமச்சந்திரா சில்கில் கீழே பார்த்திங்கன்னா சுடிதார் மெட்டீரியல் பில்லிங்லாம் இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா சாரீஸ் ஐட்டம்லாம் இருக்கும். அங்கே தான் நாங்கள் இப்போ சாரீ பார்த்துட்ருக்கோம். என்ன இன்ப அதிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அங்கே நிறைய ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்ன ஆஃபர், எதுக்கு ஆஃபர், திடீர்னு என்ன இந்த டைமில் ஆஃபர் அப்படின்றது எதுவுமே புரியலை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் டீட்டெயில்டாக இன்னொரு நாளைக்கு போனோன்னா நான் கேட்டுட்டு அந்த ஆஃபரை பற்றி வீடியோ போடுறேன். இப்போ ஜஸ்ட்டு அந்த கிஃப்ட்டு சாரீ வாங்கலாம் அப்படின்ட்டு தான் போனோம். அந்த கடையில் இருக்கிறவங்க எங்களுக்கு ஓரளவு பழக்கம், நாங்கள் அடிக்கடி போகிறதுனால, வாங்க மேடம் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச காட்டன் சாரீலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொன்னாங்க. கொஞ்சம் தாங்க பார்த்தேன் ஆஃபர் சாரீஸில். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது. 2 சாரீ 3 சாரீ 1000 ருபீஸ்லாம் போட்டிருந்தாங்க. பட் என்னுடைய நேரம் அதை எல்லாத்தையும் நான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்க்க முடியல. நேரம் பார்த்திங்கன்னா குறைச்சலான டைம் தான் இருந்தது. ஒரு 8:30க்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப சாரீஸ்லாம் என்னால் காட்ட முடியல. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இதெல்லாம் ஆஃபர் சாரீ தாங்க. 2 சாரீ 1000 ருபீஸ், 3 சாரீ 1000 ருபீஸ் அந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 900 ரூபாய் சாரீனா இப்போ அது 600, 550 அந்த மாதிரிலாம் கம்மி பண்ணி போட்டிருந்தாங்க. நிறைய காட்டன் சாரீஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய சாரீஸ், எல்லா விதமான சாரீஸுமே அந்த கடையில் இருக்குது. எனக்கு நான் பார்த்தது காட்டன் சாரீஸ் கொஞ்சம் பார்த்தேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சாரீ பாருங்களேன், டிசைனர் சாரீ. இந்த சாரீலாம் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. 2 சாரீ 1000 ருபீஸு. ஃபுல்லாக இப்போ ஃபேஷனாக இருக்குது பாருங்கள். நான் ஒரு சாரீ காமிக்கிறதோ இந்த சாரீ தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. சாஃப்ட் கிளாத்தாக இருந்தது. 2 சாரீ பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் தான். நல்லா இருந்தது. பட் ஜஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி பார்த்திங்கன்னா நான் வாங்கலாம் இல்லைங்க. அவங்களுக்கு கிஃப்ட்டு சாரீ மட்டும்தான் எடுத்துகிட்டு கிஃப்ட்டு பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்துட்டோம். நல்லா இருக்குல்ல இந்த சாரீ. கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆஃபர் சாரீ தானா. அதே மாதிரி அந்த கடைக்கு வெளியவே பார்த்திங்கன்னா நிறைய ப்ளாசோ ஃபேண்ட்டு, இன்னர் வியர்ஸ் கொஞ்சம் போட்டிருந்தாங்க, சாரீஸ்லாம் கொஞ்சம் போட்டிருந்தாங்க. இது எல்லாமே ஆஃபர் அப்படின்ட்டு தேவைப்படுறவங்க போய் பாருங்கள்.
நீங்கள் போய் அங்கே கேட்டிங்கனாலுமே டீட்டெயில்ஸ் சொல்லிவிடுவாங்க என்னென்ன ஆஃபர் இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி நைட்டிலாம் கூட நிறைய ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2 நைட்டி வந்து 550 அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் அதெல்லாம் எதுவுமே வீடியோ எடுக்கலை. நான் போன வேலையை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா வேணும்னு கேட்டிங்கன்னா நான் டைம் இருக்கிறப்ப போய் வீடியோ எடுத்து அதை போடுறேன். எவ்வளோ நாள் ஆஃபர்னு கூட தெரியல. பாருங்கள், இந்த சேரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அந்த சேரீயை நான் எடுக்கலை. கிளாத் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அமௌண்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா 550 சம்திங் தான் போட்டிருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே தான் கையில் எடுத்து வச்சிட்ருந்தேன். சரி, நம்ம வந்து கிஃப்ட் பண்ணுற சாரீஸ் கண்டிப்பாக வந்து ஆஃபரில் வாங்க வேணாம், நல்ல சேரீயாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருந்தேன். பட் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் சேரீ தானாங்க. நல்லா இருக்குல்ல? காட்டன் சாரீஸ் எல்லாமே காட்டன்லேயே நிறைய வெரைட்டி இருந்தது. நான் பார்த்தது காட்டன் வெரைட்டி மட்டும்தாங்க பார்த்தேன். மற்றபடி அந்த கடையில் எல்லா சாரீஸுமே இருக்குது. எல்லா சாரீஸ்க்குமே ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். நான் இந்த மாதிரி சாரீஸ் தான் பார்த்தேன். இந்த சாரீ தான் எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தது முதல்ல. நல்லா இருக்குல்லங்க. இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா 600. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலர். அதுக்கப்புறமேட்டு ஃபைனலாக இந்த சாரீ எடுக்கலை. பட் இதே மாதிரி பேட்டர்னில் கலர் மட்டும் வேறு சூஸ் பண்ணியாச்சு. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நான் கிஃப்ட்டு கொடுக்கக்கூடிய சாரியை பார்த்து செலக்ட் பண்ணிட்டேன். பில்லிங் வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் போய் போடணும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் சாரீஸ் இருக்குது. அடுத்ததான் நாங்கள் கீழே போயிட்டு அதுக்கான அமௌண்ட்டை பே பண்ணிட்டோம். அதுக்கப்புறமேட்டு அதை கிஃப்ட்டு பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே நைட்டி செக்ஷன்லேயும் சுடிதார் செக்ஷன்லேயும் ஆஃபர் போயிட்டு இருக்குது, அங்கேயும் ஆஃபர் இருக்குது அப்படின்ற விஷயம் வந்து சொன்னாங்க. யாராவது தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். எப்போவுமே நான் ராமச்சந்திராவுக்கு போவேன் சாதாரணமாகவே. எனக்கு இந்த கடையில் வந்து சுடிதார் எடுக்கிறதும் ரொம்ப பிடிக்கும். சாரீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. பர்டிகுலராக நான் கட்டுற மேக்ஸிமம் சாரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் வந்து எடுப்பேன். காட்டன் சாரீஸ்லாம் இங்கே எடுப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பில் வந்து பே பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 1/2 ஹவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் சாரீ எடுத்துட்டேன். அந்த 1/2 ஹவர் கூட அவர் ஏன் விட்டார்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அதனால் உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருந்தார். அதனால் ஒரு 20 நிமிஷம் திருப்தியாக நான் சாரீ பார்த்தேன். இல்லைன்னா 10 நிமிஷத்துலேயே சாரியை பார்த்து எடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். ஒரு வழியாக சாரியை வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வாங்கியாச்சு. பில் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணியாச்சு. அந்த சாரியை இப்போ பில் பண்ணதுக்கப்புறமேட்டு தான் பேக் பண்ணுவாங்க, கிஃப்ட்டு பேக் பண்ணுற மாதிரி. அதனால் பில் பேக் பண்ணிவிட்டு அங்கே இருந்து கிஃப்ட்டு பேக் பண்ணுற இடத்துக்கு போகணும். இந்த ஷாப்பும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிஆர்டி இருந்த ரோலையே தான் இருந்தது. இந்த கடையிலுமே பார்த்திங்கன்னா கரண்ட்டு இல்லை, அந்த ஜென்ரேட்டரில் தான் ஓடிக்கிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் கரண்ட்டு. அதனால் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் அந்த ரோ முழுக்கவே இல்லை. பூந்தமல்லி பஸ் டெப்போவில் இருந்தே பார்த்திங்கன்னா எல்லாமே இருட்டாகவே இருந்தது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 8:30க்கு மேலே வேறு ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் அங்கே இருந்து கிளம்பிட்டோங்க சாரியை வாங்கிட்டு. நான் கண்டிப்பாக இதே கடையில் டைம் இருந்ததுன்னா, அதே மாதிரி ஆஃபர் இருந்ததுன்னா விசாரிச்சுட்டு நான் வீடியோ போடுறேன். இப்போ அங்கேருந்து கிளம்பிட்டோம். பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குது. அந்த ரோ முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா இருட்டாக தாங்க இருந்தது. அடுத்ததான் நாங்கள் வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா, என்னுடைய 2வது மக கொஞ்சம் புக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா. அதனால் இப்போ கொஞ்சம் அவள் சொன்ன புக்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். எப்போவுமே வெளியில் வரப்போ ஒரு 4-5 வேலையை சேர்த்து முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு தான் வருவோம். இப்போ வந்துட்டோம். அங்கே வந்துட்டு மறுபடியும் என்னுடைய மகளுக்கு கால் பண்ணி என்னென்ன வேணும்னு சொல்லிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் வாங்கினோம். போன வாரம் தான் ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும், அவளுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம் எல்லாம் வாங்கி கொடுத்துருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா அங்கே
புக்கு கடையிலேருந்து கிளம்பியாச்சு. அடுத்ததாக நாங்கள் ஒரு வாட்ச் கடைக்கு தாங்க வந்திருந்தோம். என்னுடைய வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் ஆகிடுச்சு. அதை ரிப்பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9:30 கிட்ட வந்தாச்சு, 9:30 மணிக்கிட்ட வந்தாச்சு. நாங்கள் போகிற டைம் இந்த வாட்ச் கடை வந்து கிட்டத்தட்ட மூடிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு இருந்தார் போல இருக்குது. நாங்கள் போனதுனால ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணார். சுற்றி பார்த்தோம். இப்போ எமர்ஜென்சிக்கு வாட்ச் ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியாது, கொடுத்துட்டு போங்க, ஒரு 2 டேஸில் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ எமர்ஜென்சிக்கு அந்த டைமுக்கு ஒரு வாட்ச் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பார்த்து ஒரு வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கிட்டோம். ரிப்பேர் பண்ண எடுத்துகிட்டு வந்த வாட்சையும் மறுபடியும் நாளைக்கு வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு எமர்ஜென்சிக்கு அங்கே இருந்த கடையில் ஒரு வாட்ச் மட்டும் வாங்கிக்கிட்டோம். ஒரு 350 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு வாட்ச் ஒன்று வாங்கிக்கிட்டோங்க. வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட டைம் பார்த்திங்கன்னா 10 ஆயிடுச்சு. ஒரு 7:30 மணிக்கு மேலே கிளம்பி ஒரு 2.5 ஹவர்ஸில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிளான் பண்ண மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இப்போ வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணுங்க. அவ்வளோதான். இன்றைக்கி அதாவது இந்த சாட்டர்டே இந்த விலாக் எடுத்தது பக்ரீத் அன்னைக்கு ஈவினிங், அதாவது கிட்டத்தட்ட நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 7:30க்கு மேலே 10 o'clock இந்த வேலையெல்லாம் தான் நான் பார்த்தேன். மறந்துடாதீங்க, ராமச்சந்திரா சில்கில் ஆஃபர் போயிட்டுருக்கு, தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். இந்த கடையில் சாதாரணமாகவே காட்டன் சாரீஸ்லாம் நல்லா இருக்குங்க. நான் நிறைய எடுத்திருக்கேன், அதனால் சொல்கிறேன். இன்றைக்கி நான் இப்போ கிளம்புறேன். பாய்.